என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உனக்கான இறுதி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த தாயானவள் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வெற்றி செய்தியினை என் குழந்தை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள். வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை இன்று உன் முன்னால் எடுத்து சொல்லத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். எத்தனை சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் தவிர்த்தெடுத்து விட்டு என் முன்னால் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தையோடு நான் பேச வந்திருக்கின்றேன். பலவிதமான சோதனைகளை கடந்து இப்பொழுது நல்ல நிலையை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அத்தனை சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது. தாயானவள் அவ்வளவு எளிதாக யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதில்லை. அம்மாவின் வாக்கு அத்தனை சுலபமாக யாருக்கும் விடுவதில்லை. என் குழந்தையே, உனக்கு அது இந்த நேரத்தில் கிடைக்கும் பொழுது அதை நீ மனதார பெற்றுக்கொள். என் குழந்தையே, மனம் முழுக்க நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் என்னை நோக்கி வருகின்ற என் குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பொழுதும் கெடுதல் நடந்து விடாது. யாரோ ஒருவர் செய்த சூழ்ச்சியினால் நீ இந்த வாழ்க்கையில் மனமுடைந்து கொண்டிருக்கின்ற நேரம் எதுவென்று நான் நன்கு அறிவேன். என் குழந்தையே, இந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய். யார் உனக்கு இந்த சூழ்நிலையை செய்தார்கள் அவர்கள் முன்னால் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த தாயானவளினுடைய பொறுப்பு என நான் எடுத்துக்கொள்கின்றேன். என் குழந்தையே, இன்று மட்டுமல்ல என்றைக்குமே உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக என்னுடைய பொறுப்பினை நான் எடுத்துக்கொண்டிருப்பேன். என் குழந்தையே, அதை நீ தாராளமாக பெற்றுக்கொள். அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னை விட்டுவிட மாட்டேன். இத்தனை கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய். யார் உனக்கு சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டப் போகின்ற உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா எடுத்துக்கொள்கின்றேன். இன்று மட்டுமல்ல என்றைக்குமே உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன். என் குழந்தையே, நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் பின்னால் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகத்தான் அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன். எல்லா நிலையிலும் என் குழந்தை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தாயானவள் என்ன கொடுக்கின்றேனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் குழந்தை நீ நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே குழப்பமான மனநிலையை வைத்து கொள்ளாதே. உன் மனதில் குழப்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்கு நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்று தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது அல்லவா? உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்றது. தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடக்கூடாது. என் குழந்தையே, அதைத்தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
தாயானவளினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும். இது என்னுடைய நம்பிக்கை. இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதுமே நீ வேண்டாம் என்று மறுத்து விடாதே. ஏதேனும் ஒரு சூழ்ச்சி நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும். இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய். இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்படாதே. இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷப்படு. இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவையெல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயேயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும். ஆனால் அதற்கு நீ இந்த மனிதரை தேடக்கூடாது. இவர்களிடத்தில் நீ உதவிகளுக்கு கேட்கக்கூடாது. மாறாக உன் தாயானவள் என்னிடம் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன தோன்றுகிறதோ, என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது, என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள். அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விட்டாலும், முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும், அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன். புலம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடி நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன். எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய். என் குழந்தையே, தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக் கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையே நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் தாயானவள் நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை உணர்கின்ற பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிடாது. சரித்திரமே கிடையாது. என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்வில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்கத் தொடங்குவார்கள். அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு நீ நன்றி சொல்வாய். உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கு இல்லை. இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல. உன் தாயானவள் என் குழந்தையே, நான் உன்னிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை. உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. என் பிள்ளையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதுமே போதும். என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு என் குழந்தை நீயும் இந்த தாயானவளினுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயேயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரையின்படி செய்து கொண்டே வா. ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுக்கும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய். ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு எங்கும் சென்று விடாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது. இந்த தாயானவள் தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன்.
என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன். என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன். என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.